இந்த வீடியோவில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து செய்திகள், புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கல்வி தகவல் மற்றும் விமர்சன நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வீடியோ ஃபேர் யூஸ் சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது. All news, photos and videos used in this video are for educational, informational and commentary purposes only. This video is protected under the Fair Use Policy, Section 107 of the Copyright Act. முதல்ல வீட்டுக்குள்ள வரீங்க. மகாலட்சுமி வரட்டும். அவளை கூப்பிடுங்க. என் ஒய்ஃப் சொல்றீங்களா? ஆமா. லக்கி சேர்ந்த திமுக வைஷ்ணவி நம்முடன் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பாத் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நான் ஆல்ரெடி தாவேக்கால இருந்து வெளியில வந்த சமயத்திலேயே வந்துட்டு சொல்லியிருந்தேன், எனக்கு தாவேக்கால பெரிய அளவுல மக்கள் பணி செய்யறதுக்கான ஒரு ஆதரவு கிடைக்கல, ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது லேக் ஆச்சுன்னு. சகல இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொலந்துற முன்னாடி இருந்த கட்சியில கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப லேக் ஆச்சு. தாவேக்கால கட்டமைப்பு சுத்தமாவே இல்லை. யோ அவளை அடிக்கும் போது யாரும் தடுத்தீங்க கொல்லவளதான் என்ன உசுருக்கு உத்தரவாதமா சொல்லிட்டேன். என்ன தந்தாலும் காவல். ஆமா விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க டிவிக்கில பாப்பீங்க. சராமாரியா யாரு என்ன கருத்து சொன்னாலுமே திருப்பி ஒரு கருத்தியல் ரீதியான பதில்கள் கூட வராது, ஒண்ணு கூட வராது அப்படிங்கறதுதான். ஏன் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. என்னடா இவ இப்படி பேசிட்டு போறா? உனக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதான் தெரியுமா? சரி இவங்க தான் இப்படி பேசுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவர் அதை வானும் பண்ண மாட்டாரு. எப்படி சோசியல் மீடியா ஹேண்டில் பண்ணாம ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர் இருக்காரு அப்படிங்கறது எனக்கு தெரியல. நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. இவ்வளவு அபியூசிவா வந்துட்டு அவரோட தொண்டர்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவர் அதை வான் கூட பண்ணல அப்படிங்கறதுதான். மெட்ராஸ் ஒரு தடவை கூட தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்கல அப்படிங்கறதான். ஒருவேளை அவர் ஒரு வார்னிங் அப்படிங்கிறது கொடுத்திருந்தா இது குறைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பா இருந்தது. கொடுத்திருந்திருக்கலாம். ஒரு கட்சி தலைவரா 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு. ஏன்னா ப்ராப்பரா ஒரு கைடன்ஸ் இருந்தாதான் as a யங்ஸ்டரா என்னால களத்துல ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். இங்கே அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நான் பார்த்த விஷயம். எனக்கு தாவேகால இல்லாத கைடன்ஸ். ஏன்னா உங்கள ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சவங்க யாரு, சுத்தமா ஒண்ணுமே தெரியாதவங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் தனித்தனியா பாடம் எடுத்து முடியும். மக்கள் பணி செய்யறதுக்கு ஒரு தடை இருக்கு தாவேகால அப்படின்னு. எனக்கு அது இங்க திமுகல இல்ல. நேத்து காட்சி சூடியெல்லாம் நல்லாவே தெரியுங்க. எனக்கு உயிர் எடுத்து நான் அத்துப்படிங்க. என் வீட்டு கரண்ட் பில்லுக்கு நான் தான் கையெழுத்து போடுவேங்க. சரி சரி தெரிஞ்சவங்களை பத்தி இப்ப பிரச்சனை இல்ல. கையை தூக்கி அந்த 10 பேர் மட்டும் எந்திரிச்சு இப்படி வருவாங்க நில்லுங்க. அவேர்னஸ் பண்ணிருந்தோம். எனக்கு அது நான் திமுக அப்படிங்கும் போது நான் அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். நான் இது பண்ண போறேன் அப்படிங்கறத சொன்னா மட்டும் போதும், பண்ணுமா அப்படிங்கிற பதில் தான் எனக்கு வரும். ஏன் டீச்சர் உங்களை போல ஒண்ணுமே தெரியாதவங்களை வச்சு ராத்திரியில இங்க மண்டை உடைக்கிறத விட உங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சு போட்டு எங்களை மட்டும் வச்சு பாடம் நடத்துவாங்க போல் இருக்கு. ஏன் டீச்சர் தான் இருக்கு அப்படிங்கிறது. மக்கள் பணி அப்படிங்கிறது நான் அங்க இருக்கும் போதும் செஞ்சுட்டே தான் இருந்தேன், இங்க இருக்கும் போதும் செஞ்சுட்டே தான் இருந்தேன். நான் அதிகமா மீடியா வழியா என்னோட கருத்துக்களை ஆகட்டும் அப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்தேன். இப்ப ஒவ்வொருத்தரா போர்டு கிட்ட வாங்க. அது இல்லாம வார்டுக்குள்ள மக்களுக்கான நிகழ்ச்சிகள் இருக்கும், பகுதிக்குள்ள வட்டத்துக்குள்ள எல்லா மாவட்டத்துக்குள்ள நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். அதை தாண்டி நான் எனக்கு கிடைக்கிற நேரத்துல மக்கள் பணி அப்படிங்கிறது செய்யறது உண்டு. டீச்சர் இன்னும் இருக்காங்க. ஆமா ஒரே தடவை ரீச் அப்படிங்கறத தாண்டி அப்பவும் ரீச் இருந்தது, இப்பவும் மக்கள் கேக்குறாங்க பாக்குறாங்க. அந்த அளவுக்கு முன்னாடி மாதிரி இல்லையே, அந்த அளவுக்கு வைஷ்ணவி பார்க்க முடியறது இல்லையே அப்படின்றதெல்லாம் இருக்கு. நீங்க போய் விட்டு கேளுங்க. சரி அடுத்து அரசியல்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வருட காலமாச்சு. கண்டிப்பா இவங்களும் புரிஞ்சுப்பாங்க. இவங்களும் அரசியல் களம் எப்படி இருக்கும், ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், அதாவது நடிகனையும் தாண்டி ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இவங்களும் சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. அது மட்டும் இல்ல ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. தலைவன் வேறு ஒரு நடிகன் வேற அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு இந்த சத்தம் வராது அப்படிங்கறது நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வருட காலமாச்சு. நீங்களும் இருந்தீங்க, நீங்களும் ஒரு ரசிகர் மனப்பான்மை. நான் போய் விசாரிக்காம இருக்கணுமா? நீ பெரிய ஜட்ஜ் கலெக்டர், நீ வந்து எங்களை விசாரிக்கிற. எங்களை விசாரிக்கிறது அப்புறம் நீ பொண்டாட்டியா லட்சணமா நடக்கிறத பாரு. இருந்தீங்க. நான் புரிஞ்சுக்க ஒரு வருட காலமாச்சு. இவங்களும் நிச்சயமா அதை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது நான் நம்பின ஒரு விஷயம். புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு காமா வித்வுட் எனி ரியாக்ஷன் உட்கார்ந்து. பாரு பாந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். அரசியல் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க தான் பின்னாடி கத்துற ஆட்களா இருந்தாங்க. அப்ப அவங்களும் அரசியல்னா என்ன, ஒரு தலைவன் மக்களுக்கான தலைவன் எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கும் போது இதெல்லாம் மாறிடும் அப்படிங்கிறது தான். அவன் குடிக்கவே தண்ணி இல்லாம ஆளையனா உனக்கு குண்டிகள தண்ணி கேக்குதா?
அதான் மைண்ட்ல திருப்பி லூப் ஆயிட்டு இருக்கும். இப்போ நீங்க குடும்ப பொண்ணு நாளைக்கு குளிக்க போகணும், தண்ணி எடுக்க போகணும், ரேஷன் கடைக்கு போகணும். அப்புறம் இதே சாக்கு வச்சுட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ட்ரை பண்ணுவேன். அதுக்காக உன்னை சும்மா விட சொல்றியா? எதுக்கு சும்மா விடணும்? எதுக்கு சும்மா விடணும்? தன்னை வென்ற ஒருத்தனால மட்டும்தான் தரணியவே வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் சொன்ன விஷயம் அது. எப்படிங்க வருமே? அது எப்படிங்க வரும்? அப்படி வந்தா நீ என்ன தர? என்ன வேணாலும் கேளுங்க. உங்க அம்மா குடுக்குறியா? சரிங்க பாத்துக்க. விஜய் அவர்கள் இந்த 41 ரீசன்ட் அவர் வெளியிட்ட வீடியோ தான் 41 உயிர்கள் இறந்ததுனால நான் துக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் எனக்காக தான் வலிக்கலன்னு சொல்றீங்கன்னு தெரியுது. கூட்டத்துல ஒரு அம்மா சொல்றதை கேட்டேன். என்னோடது என்னவா இருந்ததுன்னா, ஒரு தலைவன் அப்படின்னா நான் இந்த சாப்பிடல, நான் 10 நாளா தண்ணி குடிக்கல அப்படிங்கறதெல்லாம் தண்டவாளத்துல இவளுங்க நம்ம தலைய தண்டவாளத்துல வச்சு ஏத்தி கொல்லுவாளுகளை தவிர இவளுக்கு தண்டவாளத்துல தலைய வச்சு சாகுறாவது ஏன் சகல. தன்னோட துக்கத்தையும் தாண்டி தன்னையும் ஜெயிச்சு போய் மக்கள் மத்தியில நிக்கணும். சோ அவர்னால மட்டும்தான் வந்துட்டு ஒரு மக்களுக்கான தலைவனா நிக்க முடியும். ரொம்ப பேசுறீங்க. யாருடி இவ? என் அக்கா பொண்ணு மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. வெறுந்தாளியா பந்தமா நல்லா இலைய வழிச்சு நக்கனமா ஓரமா நின்னு யாரா இருந்தாலுமே அப்படித்தானே பேசுவாங்க. மனவேதனையில இருக்கிறது நான் நியாயம்தான். அதையும் தாண்டி மக்களை வந்து சந்திச்சு தன்னோட துக்கத்தையும் தாண்டி மக்களோட துக்கத்துல வந்து கூட நிக்கணும் இல்லையா? இந்த ஈஸ்வரி ரூட்ல எந்த பையன் வந்தாலும் அவனுக்கு இதுதான் கதின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அவர் களத்துக்கு வரல அப்படிங்கறதுதான். நீங்க சோகமா இருக்கீங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை இல்லையா? பொம்பளையா நீ சொன்னா புரிஞ்சுக்கிற ஆள் இல்ல, செஞ்சாதாண்டி புரிஞ்சுப்ப. சோகமா இருந்தாலும் களத்துல அந்த 41 குடும்பங்களோட வந்து நின்று இருந்திருக்கணும். சும்மா சோகமா இருக்கேன் வீடியோ மட்டும் போட்டுட்டு இருந்தா போதுமா? அது ஒரு சிறந்த தலைவனுக்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா இல்லையா? இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரியா, நான் போட்டுக்க வேஷத்துக்கு தகுந்த மாதிரியா அப்பப்ப அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பேன். அது அந்த வீட்டுல யாரும் கண்டுக்கப்படாது. அப்படி எவனாச்சும் கண்டுக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டுக்கு பூராத்தையும் உரி ஓரமா போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஓகே, அதை மீன் பண்ணி தான் கடைசியில ஏதோ சொல்லி முடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவனா இருக்கிறதுக்கான தகுதி இல்ல அப்படின்றது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவருக்கு ஒரு தலைமை பண்பு இல்ல, ஒரு தலைவன் இல்ல அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. இது வந்தா ஊர் சுத்திட்டு வர்றாங்கன்னு தான் அர்த்தம். ஏ சகல என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரம் அது? தூக்கி போட்டு பந்தாடுற நேரம்யா. இன்னும் 130 அந்த அரௌண்ட் 1 to 130 போனோம். ஒரு தாவேகா நிர்வாகி கூட அரசு மருத்துவமனைக்கு வெளியிலயோ உள்ளேயோ இல்ல அப்படின்னு. ஏனுங்கம்னே நேகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன் 5 புள்ளி. அட கோக்க மக்கா 5 புள்ளி இருக்குதாண்டா. சேலக்காரர 5 சேலை கூட அம்மனிக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருத்துன்னு பாக்குறேன். இருந்தும் வந்திருந்தாங்க. தாவேகால இருந்து ஒரு ஆள் கூட இல்ல. திமுகல இருந்தும் வந்திருந்தாங்க. தாவேகால இருந்து ஒரு ஆள் கூட நான் பார்க்கல. அவங்கள ஏங்க டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க பணம் இல்லாம ஓட்டு வாங்கியா? அந்த குடும்பத்தினர், உயிரை இழந்த குடும்பத்தினர் அடிச்சிருந்தா கூட திரு விஜய் அவர்கள் வாங்கி இருந்திருக்கணும். ஏன் வரல அப்படிங்கறதா என்ன? அதுதான் ஒரு தலைமை பண்பு. 4 சவத்துக்கு நாயா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன், திருப்பி 4 சவருங்கிற. ஏயா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காயா? உனக்கு சத்தமிடாதீங்கப்பா. அவளுக்கு எப்படி அடக்குறதுங்கிறத பத்தி யோசிப்போம். என்ன களத்துல நடந்திருந்தாலும் வந்து தைரியமா மக்களுக்காக ஒரு தலைவனா நின்றுக்கணும். நிக்கலையே, போலீஸ்காரங்க சொன்னாங்க நாங்க போனோம் அப்படிங்கிறது தட் இஸ் நாட் ஃபேர். யோ சகல என்ன அவ பாட்டுக்கு போலீஸ்கிட்டன்னு சொல்லிட்டு போறா? அவ கிடக்குற சின்ன பொண்ணு, அவளுக்கு போய் பயந்துட்டு. யோ சும்மா கூமுட்ட மாதிரி பேசாதயா. சும்மா இருக்கவே போலீஸ்காரன் உள்ள வச்சு புண்ணு பண்ணிட்டு இருக்கான். அப்படியா மக்கள் கிட்ட திமுக அரசு தான் இதுக்கு முழுக்க காரணம்னு சொல்ற தாவேகாவினர் ஏன் கோர்ட்ல இது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற வாதத்தை எடுத்து வைக்கிறீங்க? இங்க எத்தனை கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம், எத்தனை கலர் நாங்க மாத்திருக்கோம். கலரை பத்தி என்கிட்ட நீ பேசுற போடா. அது ஏன் ஊரா படுவாங்க போய் உட்காரு. த்துக்குமே வந்துட்டு திமுக காரணம் அப்படின்னு சொல்றது அந்த இடம் வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிறது அவங்களே கேட்டு வாங்கினதுதான். இந்த இடத்துல நாங்க பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு நம்மள கூப்பிடுறான் தெரியலையே. சரி வா அவன்கிட்ட வசூல் பண்ணுவோம். வேணாப்பா, அவன் ரொம்ப விவரமா ஆளு. வந்த அன்னைக்கு என்ன கை வச்சுட்டான். வேணா நீ போ, நாங்க போய் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாடா நான் பாத்துக்கிறேன். உங்களை பார்க்க வந்த கூட்டம் உங்களை பாக்குறதுக்காக தான் காலையில இருந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பாதிப்பு. அவங்க ரசிகர்களோ தொண்டர்களோ கட்சி ஆட்களோ யாரவனா இருந்துட்டு போட்டோம். வந்தது விஜய பாக்குறதுக்காக வந்தவங்க. பொண்ணு யாரு, இவனை கும்மர கும்பல் யாரு, இந்த மர்ம கதைய நாம இங்க இருந்தே கண்டுபிடிப்போம். அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.